நீயா நானா நிகழ்ச்சியில இருந்து பாதியிலேயே கண் கலங்கினபடி கோபிநாத் வந்துட்டு வெளியேறி இருக்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வாரத்துக்கான நீயா நானாவுக்கான ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ அதன்படி தமிழ் திரையில் தத்துவ பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா பாடகர்கள் ஒரு புறமும் பாடலோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறமுமா உட்காந்து விவாதிக்கிறாங்க இந்த வாரத்தில். இந்த நிலையில தான் 80s காலகட்டத்தில் வெளியான ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்த கோபிநாத் தன்னால் இதுக்கு மேலே நிகழ்ச்சி நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து அவர் வெளியேறி இருந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது. பொதுவாக குழந்தை பருவத்திலிருந்து வயதான பருவம் வரைக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா சில நினைவுகளோட ஒரு சில பாடல்கள் ஒட்டியிருக்கும். அது சந்தோஷமான தருணங்களாக இருந்தாலும் சரி, சோகமான தருணங்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில பாடல்கள் மனசுக்கு எப்போதுமே ஆறுதல் கொடுக்கும். சில பாடல்கள் எந்த நேரத்தில் கேட்டாலுமே மனசுக்கு ஒரு வித மகிழ்ச்சியை கொண்டு வந்துடும். ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல்களாக இருந்தாலும் சரி, பருவம் வந்ததுக்கு அப்புறமா கேட்டு ரசித்த தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இனிமைதான். காதலுக்கு மட்டும் பாடல் தேவையில்லை, சோகத்துக்கும் பாடல் தான் அருமருந்து. இதை உணர்த்துற விதமாக தான் இந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் முன்னிலையில் விவாதம் சிறப்பாகவே நடந்தது. அதில் ஒரு பக்கத்தில் தத்துவ பாடல் ரசிகர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் பாடகர்கள் இருக்கிறாங்க. அதில் பாடகர்களை விடவும் பாடல் ரசிகர்கள் பாட்டு பாடினதை கேட்குறதே காதுகளுக்கு இனிமையாகவே இருந்தது. அதே நேரத்தில் இந்த பாடலில் இத்தனை அர்த்தங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியா இப்போதைய தலைமுறை கூட புரிந்து கொள்ள முடியுது. தத்துவ பாடல்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே எல்லா முன்னணி நடிகர்களினுடைய படங்கள்லையுமே இடம் பிடிச்சிருந்தாலும் அந்த பாடல்களை இப்போதும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வார நீயா நானா நிகழ்ச்சி வெளிக்காட்டுது. அதில் நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை ரசிகர்கள் பாட அதை கேட்டு கோபிநாத் மெய்மறந்து போயிடுறாரு. பாடல் ரசிகர்கள் ரசித்து இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற அந்த பாடலோட வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி சொல்லும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் செய்தி தரும், கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இந்த மாதிரியா அந்த வரிகளை பாடிக்கிட்டு இருக்கும்போது கோபிநாத் நான் கே நகர் தெருக்களில் 13 கிலோ துணி மூட்டையை தூக்கிக்கிட்டு தான் நான் தெரிஞ்சப்போ என்னை ஃபீல் பண்ண வச்ச ஒரு பாடல் அப்படின்னா அது இந்த பாடல் தான். இந்த மாதிரியா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா கரகரன்னு மாறி கண்ணீர் கண்களில் எட்டி பார்த்துருக்குது. அதோட கோபிநாத் என்னால் இதுக்கு மேலே பேச முடியலை, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியா சொல்லி எமோஷ்னலாக பிரேக் விட்டுட்டு கிளம்புறாரு. இந்த உணர்வுபூர்வமான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமான கருத்துக்களை வந்துட்டு பெற்றுட்டு வருது. ஆக்சுவலாக எவ்வளோ சேனல்களில் எவ்வளோ விவாத நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க, பட் இந்த நீயா நானா ஷோக்கும் இந்த கோபிநாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கனெக்ட் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த டிபேட் ஷோவை பார்த்தீங்கன்னா இது மற்ற எந்த சேனல்ஸ் மற்ற எந்த ஷோனாலையுமே தோக்கடிக்கவே முடியல. ஸோ அந்தளவுக்கு கோபிநாத் அண்ட் நீயா நானா 2 பேருமே ஒன்றோடொன்று ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாதிரி மக்களோடையும் ஒரு வித கனெக்டில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுமே குழந்தை பருவத்திலேருந்து இப்போது இத்தனை வயசு வரைக்குமே வளர்ந்துருக்கோம். ஸோ நமக்குமே ஒரு வித சோகமாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணங்களில் நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுற இல்லை ஆறுதல் படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.